ஸ்ரீ ஸ்ரீ கௌரநிதாய் யார்? இஸ்கான் கோயில்களுக்கு செல்வோர் அங்கே 2 கைகளையும் உயர்த்தியபடி நின்று கொண்டிருக்கும் 2 விக்கிரகங்களை கண்டு இவர்கள் யார் என்று கேள்வி எழுப்புவது உண்டு. கிருஷ்ண பலராமரின் அவதாரங்களாக சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றிய இவர்கள் ஸ்ரீ ஸ்ரீ கௌரநிதாய் என்று அறியப்படுகின்றனர். வங்காளத்திலும் ஒடிசாவிலும் எல்லோருக்கும் தெரிந்த இவர்கள் மறைக்கப்பட்ட அவதாரமாக தோன்றிய காரணத்தினால் தமிழகம் போன்ற பகுதியில் இன்னும் பரவலாக அறியப்படவில்லை. ஒவ்வொரு யுகத்திலும் அந்த யுகத்திற்கான தர்மத்தினை கற்பிப்பதற்காக பகவான் பல்வேறு அவதாரங்களை ஏற்கின்றார். கலியுகத்தின் தர்மமாகிய ஹரிநாம சங்கீர்த்தனத்தினை பரப்புவதற்கு பகவான் முடிவு செய்தபோது பகவானாக அப்படியே அவதரித்தால் அச்செயலை செய்ய முடியாது என்பதாலும் பக்தனின் உருவில் மட்டுமே நாம சங்கீர்த்தனத்தினை எல்லோருக்கும் பக்குவமாக எடுத்துரைக்க முடியும் என்பதாலும் ஸ்ரீ கிருஷ்ணர் தமது பக்தனின் உருவில் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுவாக தோன்றினார். ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யரின் மற்றொரு பெயரே கௌரர் என்பதாகும். அப்போது அவருடன் பலராமரும் இணைந்து கொண்டு நிதாய் என்ற பெயரில் தோன்றினார். பகவான் என்னும் தமது உருவை மறைத்து கொண்டு தோன்றியமையால் இவருக்கு சன்ன அவதாரம், அதாவது மறைக்கப்பட்ட அவதாரம் என்று பெயர். இருப்பினும் இவரை பற்றிய குறிப்புகள் ஸ்ரீமத் பாகவதத்திலும் இதர சாஸ்திரங்களிலும் தெளிவாக இருக்கின்றன. அவற்றை காணும் பக்தர்கள் இவரை எல்லா அவதாரங்களிலும் கருணை வாய்ந்த அவதாரமாக அங்கீகரித்து வழிபடுகின்றனர். ஆகவே ஸ்ரீ ஸ்ரீ கௌரநிதாயின் வழிபாடு கலியுகத்தில் தற்போது காணப்படும் எண்ணற்ற போலி அவதாரங்களை போன்றதல்ல. உண்மையான புத்திசாலிகள் பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவை அவரது சகாக்களுடன் இணைந்து வழிபடுவர் என்னும் ஸ்ரீமத் பாகவத கூற்றின்படி நாம் ஸ்ரீ ஸ்ரீ கௌரநிதாயை வழிபடுவோம் வாரீர். இந்த வழிபாட்டு முறை மிகவும் எளிமையானது. மற்ற அவதாரங்கள் பூஜைகளின் மூலமாக வழிபடப்படுகின்றனர். இவர்களோ கீர்த்தனத்தின் மூலமாக வழிபடப்படுகின்றனர். பூஜை செய்வதற்கு பல்வேறு முன் தகுதிகள் வேண்டும். ஆனால் கீர்த்தனத்தில் ஈடுபடுவதற்கு எந்த ஒரு முன் தகுதியும் தேவையில்லை. படித்தவர், படிக்காதவர், ஏழை, பணக்காரர், உயர்ந்த சாதி, தாழ்ந்த சாதி முதலிய எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் யார் வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் ஸ்ரீ ஸ்ரீ கௌரநிதாயை கீர்த்தனத்தின் மூலமாக வழிபடலாம்.